ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் குலு குலு மேங்கோ லஸ்ஸி. நிறைய காம்பினேஷன்ஸில் மேங்கோ லஸ்ஸி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லஸ்ஸிக்கு நமக்கு 1 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப்பு தேவைப்படும். ஸோ நம்ம நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணி. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை மேங்கோ பல்ப்பாக ரெடி பண்ணிக்கலாம். டின்னிலேயே இப்போ மேங்கோ பல்ப்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மேங்கோ பல்ப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து அல்ஃபோன்சா மேங்கோ பல்ப்பு டின்னில் இருக்கிறது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் எடுத்தோம்னா 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிர். அதுக்கப்புறமேட்டு நம்ம பால் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம திக்னஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம பால் சேர்க்க போகிறோம். ஒவ்வொரு 1/4 கப் அளவு பாலுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்போ இதோட திக்னஸ் மீடியம் திக்னஸில் நான் ரெடி பண்ணுறதுனால 4 × 1/4 கப், அதாவது 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அதனால 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக உங்களுக்கு மேங்கோ லஸ்ஸி ரெடி பண்ணணும் அப்படின்னா 5 × 1/4 கப் சேர்த்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 - 2 ஐஸ் க்யூப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது மிக்சியில் நம்ம அடிக்கும் போதே சேர்த்து அடிச்சிடணும், தனியாக சேர்க்கக்கூடாது. அதே நேரத்தில் பாலோ பல்ப்போ தயிரோ சில்லுன்னு ஏற்கனவே இருந்தது அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம மேங்கோ வந்து பல்ப்பாக எடுத்து வச்சுருக்கிறதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும். சூப்பராக பிளெண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவே தான், இன்ஸ்டன்டான செம்ம டேஸ்டான மேங்கோ லஸ்ஸி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.